1855 இருந்து 1891 வரைக்கும் ஒரு நீடில், அதாவது ஒரு ஊசி தயாரிக்கிற கம்பெனியா இருந்தது தான் ராயல் என்ஃபீல்ட். கிட்டத்தட்ட 50 வருஷங்களா அந்த டெய்லிங் மிஷினுக்கு வர ஊசி மட்டுமே தயாரிச்சிட்டு இருந்த நிறுவனம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ராயல் ஸ்மால் ஆர்ம் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு வெப்பன்ஸ் தயாரிக்கிற அரசாங்கத்தோட நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்டை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு சைக்கிள் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு சைக்கிளை தயாரிக்கிறாங்க. இப்ப இந்த நிறுவனத்தோட பேரு என்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுக்கப்புறம் தான் இந்த நிறுவனத்தோட பேரை மாத்துறாங்க ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு. அப்புறம் அந்த சைக்கிளுக்கு ஒரு டேக் நேம் கொடுக்குறாங்க, மேட் லைக் எ கன் அப்படின்னு. இப்பெல்லாம் பைக்ஸ்க்கு வருது இல்ல மேட் லைக் கன் அப்படின்னு, அது வந்து முதல்ல சைக்கிளுக்கு தான் வந்துச்சு. மேட் லைக் கன் அப்படின்னா கன்னுக்கெல்லாம் ப்ரிசைஸ்டான ஒரு பார்ட்ஸை தயாரிச்சு கொடுக்குறோம், அந்த மாதிரி சைக்கிளும் ரொம்ப ப்ரிசைஸ்டான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றத மார்க்கெட்டிங் பண்ற விதமா இந்த டேகை வச்சாங்க. 1898 வருஷம் ஒரு குவாட்ராட்டிக் சைக்கிளை வந்து உருவாக்குறாங்க. ஒரு 4 வீல் கொண்ட ஒரு சைக்கிள் மாதிரியான ஒரு வாகனத்தை உருவாக்குறாங்க. 1901 வருஷம் ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிளை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இது பார்க்க இருக்கும். ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. நம்ம சைக்கிளோட ஹேண்டில் பார் இருக்குல்ல, அந்த ஹேண்டில் பாருக்கு முன்னாடி ஒரு என்ஜினை செட் பண்ணி ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு லாங்கான பெல்ட் டிரைவ் எடுத்து ரியர் வீல் கொடுத்து அது மூலமா டிரைவ் பண்ணி பிளஸ் பெடலும் பண்ற மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து தயாரிக்கிறாங்க. இதுதான் ராயல் என்ஃபீல்டோட முதல் பைக்.